ஐசிசி T20 உலகக்கோப்பை தொடர் வர ஜூன் மாசம் வெஸ்ட் இண்டீஸ் மற்றும் அமெரிக்கால ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த தொடர்ல ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியில பல விவாதங்களுக்கு மத்தியில விராட் கோலி செலக்ட் செய்யப்பட்டாரு. வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிற பிச்சுகள் ஸ்லோவா இருக்கிறதுனால விராட் கோலியோட பேட்டிங் அணுகுமுறை இங்க செட் ஆகாதுன்னும், இது மட்டும் இல்லாம விராட் கோலியோட ஸ்ட்ரைக் ரேட் ஸ்லோவா இருக்கணும், இவருக்கு பதிலா ஏதாவது ஒரு இளம் வீரருக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நிறைய பேர் விமர்சனங்களை வச்சுட்டு வந்தாங்க. இப்ப இந்த நிலையில இது குறித்து ஆஸ்திரேலியாவோட முன்னாள் ஜாம்பவான் கேப்டனான ரிக்கி பாண்டிங் என்ன சொல்லிருக்காருன்னா, இந்தியன் டீம்ல நிறைய லெப்ட் ஹேண்ட் பேட்டர்ஸ் இல்லாத காரணத்தினால தான் ஜெய்ஸ்வால் செலக்ட் பண்ணிருக்காங்க. சோ அவங்க ஜெய்ஸ்வால ஓபனரா களமிறக்கும் முடிவு எடுத்திருக்கலாம். ஆனா அவங்க ரோஹித் சர்மா கூட விராட் கோலியை ஓபனரா களமிறக்குவாங்கன்னு நான் நம்புறேன். விராட் கோலியை பத்தி ஒரு வேடிக்கையான விஷயம் இருக்கு. அது என்னன்னா, இந்தியாவில் இருக்கிற மக்கள் எப்பவுமே அவரை கைதி விடுறதுக்கான ஒரு காரணத்தை தேடுறாங்க. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவர் தான் இந்தியா தேர்வு செய்யறதுக்கான முதல் வீரர். அவர் டாப் ஆர்டர்ல அவரோட வேலையை சிறப்பா செய்வாரு. இவரை சுத்தி தான் நீங்க சூரியகுமார் யாதவ், ரோஹித் சர்மா போன்ற அதிக ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடக்கூடிய வீரர்களை தேர்வு செய்யணும். இதனால அந்தந்த வீரர்கள் அவங்க வழியில விளையாடுவாங்க. குறிப்பா ஐசிசி இணையதளத்துல இது மட்டும் இல்லாம இந்திய அணியில விராட் கோலி இல்லாததை பத்தி நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். பெரிய போட்டிகள் வரும்போது அவரை மாதிரியான வீரர்கள் தான் அவங்களோட வேலையை கச்சிதமா முடிக்கக்கூடிய ஒரு பிளேயர்ஸா இருப்பாங்க. சோ இதனால ஒருத்தரோட கிளாஸ் மற்றும் அனுபவத்தை உங்களால எதையும் வச்சு மாற்ற முடியாதுன்னு ரிக்கி பாண்டிங் அவர்கள் தெரிவிச்சிருந்தாரு. சோ மக்களே, இவரோட அந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.